பார்ஷியலி ட்ரூன்னு சொல்லலாம். பிகாஸ் ஆக்சுவலி உண்மை இல்ல. பட் பார்ஷியலி நான் ஏன் சொன்னேன் அப்டின்னா, வெஜினல் ஹெல்த் அதாவது பெண் உறுப்புக்குன்னு ஒரு விதமான ஒரு பிஹெச் இருக்கு. ஸோ பெண் உறுப்புக்குன்னு ஒரு பிரீதபிலிட்டி இருக்கணும். ஸோ அந்த இடத்துல ரொம்ப டைட்டான உடைகள் அணியும்போது, சில நேரங்கள் என்ன ஆகும்னா, ரிப்பீட்டடா வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத சரியா ட்ரீட் பண்ணாம விட்டா, அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து மேல் நோக்கி பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கர்ப்பப்பை, கர்ப்பப்பையோட உள் சுவர் அண்ட் டியூப்ஸ் வரைக்கும் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அந்த பெண்களுக்கு டியூப்ஸ் இன்ஃபெக்ட் ஆனாலோ, இல்ல கர்ப்பப்பை இன்ஃபெக்ட் ஆனாலோ, பிரெக்னன்ட் ஆறதுல ஒரு டிலே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் டைரக்ட்டா அது ரிலேட்டட் கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் லெகின்ஸ் வேர் பண்றதுனாலயோ, இல்ல அப்பப்போ லெகின்ஸ் ஒரு டைட்டான க்ளோத்ஸ் வேர் பண்றதுனாலயோ, இம்மீடியட்டா அவங்களுக்கு ஃபெர்டிலிட்டில ஒரு இஷ்யூ வரும்ன்றது கிடையாது. பட் ரொம்ப லாங் டெர்ம் யூஸ் இருந்துட்டே இருக்கு. ரொம்ப ஹாட்டான பிளேஸஸ்ல வொர்க் பண்றாங்க. ரிப்பீட்டடா வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களுக்கு இதனால வந்துட்டே இருக்கு. அண்ட் அத அவங்க சரியா ட்ரீட் பண்ணலன்ற பட்சத்துல, அவங்களுக்கு இந்த மாரி ப்ராப்ளம் வரதுக்கான பிரெக்னன்ட் ஆறதுல ஒரு டிலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.